உலகின் பல்வேறு இடங்களில் இந்த ஆண்டுக்கான முழு சந்திர கிரகணம் நேற்று நிகழ்ந்தது. நீல விளிம்புடன் காட்சியளித்த சிவப்பு நிலாவை கண்டு மக்கள் ரசித்தனர். வானில் சூரியன், பூமி, நிலவு ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது பூமியின் நிழல் நிலவின் மீது விடுகிறது. இதுவே சந்திர கிரகணமாகும். நடப்பாண்டின் முதல் சந்திர கிரகணம் நேற்று பிற்பகல் 3:20 மணிக்கு தொடங்கி 6:47 மணி வரை நிகழ்ந்தது. இந்த நேரத்தில் நிலா சிவப்பு நிறத்தில் உடைந்ததுடன் நீல விளிம்புடன் காட்சி அளித்தது. நீல விளிம்புடன் கூடிய சிவப்பு நிலவை உலகின் பல்வேறு நாடுகளில் காண முடிந்தது. பிளட் மூன் என்று அழைக்கப்படும் முழு சந்திர கிரகணம் தாய்லாந்தில் தென்பட்டது. சந்திர கிரகணத்தின் போது மெக்சிகோ நகரில் சிவப்பு நிறத்தில் நிலா தோற்றமளித்தது. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவிலும் இந்த அரிய நிகழ்வை காண மக்கள் உற்சாகத்துடன் திரண்டனர். தொலைநோக்கு வழியாக நிலவின் செந்நிற தோற்றத்தை மிக அருகில் கண்டு ரசித்தனர். இந்தியாவில் தலைநகர் டெல்லியில் சந்திர கிரகணம் தெளிவாக காணப்பட்டது. இந்த கிரகணம் சுமார் 25 நிமிடங்கள் நீடித்தது. மாலை 6:47 மணிக்கு நிறைவடைந்தது. ஒடிசா மாநிலம் புரியில் ஜெகநாதர் ஆலயத்தில் நிகழ்ந்த சந்திர கிரகணத்தின் காட்சிகள் பார்ப்பதற்கு தெய்வீகமாக அமைந்தன. சந்திர கிரகணத்தையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவில் உட்பட திருப்பதி தேவஸ்தான நிர்வாகத்தில் உள்ள கோவில்களில் நடைகள் காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 7:30 மணி வரை சுமார் 10 மணி நேரம் அடைக்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தொலைநோக்கி மூலம் வானில் நிலவிய சந்திர கிரகணத்தை பார்வையிட்டு வியந்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் மேகமூட்டம் இருந்ததால் 12 நிமிடங்கள் மட்டுமே பகுதி சந்திர கிரகணம் தென்பட்டது. உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளும் நிலவை கண்டு ரசித்தனர். சந்திர கிரகணத்தையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோவில் நடை அடைக்கப்பட்டது. பின்னர் இரவு 8 மணிக்கு பிறகு கோவில் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். இதேபோன்று திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சந்திர கிரகணம் நிறைவை ஒட்டி 4ஆம் பிரகாரத்தில் உள்ள குளத்தில் தீர்த்தவாரி நடைபெற்றது. இதனிடையே சந்திர கிரகணம் காரணமாக T20 உலகக்கோப்பைக்கான அரையிறுதிப் போட்டிக்கான பயிற்சியையும் இந்திய வீரர்கள் தள்ளி வைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது.